நம்ம தொடர்ந்து ஈரானுடைய நிலவரங்களை பார்த்துட்டு இருக்கோம். இப்ப வந்திருக்கக்கூடிய சில முக்கியமான தகவலை பார்க்கலாம். அதுலயும் பாத்தீங்கன்னா ஒரு உளவு தகவல் வந்திருக்கு. அது கேட்கறதுக்கே ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது. அதுக்கான காரணம் என்ன அப்படிங்கறதையும் நம்ம பாத்திரலாம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ட்ரம்ப் இன்னைக்கு பார்த்தா உக்ரைனுடைய அதிபர் ஜெலன்ஸ்கியும் உக்ரைனையும் முற்றிலுமாக கழட்டி விட்டதாக இன்னைக்கு அறிவிச்சிருக்காரு. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இவர் ஹெல்ப் கேட்டாரு ட்ரம்ப். அந்த சமயத்துல பாத்தீங்கன்னா இந்த நேட்டோ நாடுகள்லாம் ஹெல்ப் பண்ணல, அந்த யூரோப் கண்ட்ரிஸ் எல்லாம். உடனே அவங்க எல்லாம் என்ன சொல்லிட்டாங்கன்னா, எங்களுக்கு உக்ரைனை காப்பாத்துறதுக்கே நேரம் சரியா இருக்கு, அவங்க ரஷ்யாட்ட அடி வாங்கிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு நாங்க ஆயுதம் கொடுத்துட்டு இருக்கோம் அப்படின்ட்டாங்க. அதனால என்ன பண்ணிட்டாங்கன்னா, அப்ப அமெரிக்கா எதுக்கு உக்ரைனுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லிட்டு இன்னைக்கு கழட்டி விட்டுருக்காங்க. ஏற்கனவே இந்த உக்ரைன் பாத்தீங்கன்னா இந்த போர் ஆரம்பிச்சதுக்கு இவங்கள்ட்ட இவ்வளவு ஆயுதம் இருக்கு அமெரிக்காட்ட, இஸ்ரேலுக்கு மட்டும் கொடுக்குறாங்க, ஈரான் போர் செய்யறதுக்கு எங்களுக்கு கொடுத்துருக்கலாம்ல ரஷ்யாவுடைய போர் செய்யறதுன்னு கேட்டுட்டு இருந்த மனுஷன் இப்ப மொத்தமா கழட்டி விட்டதுக்கு அப்புறம் என்ன சொல்லுவாருன்னு தெரியல. பத்தாவதுக்கு இந்த உக்ரைன் அப்பப்ப ட்ரம்ப்ப என்ன பண்ணிட்டு இருக்காங்க, சீண்டிட்டு தான் இருக்காங்க. என்ன சீண்டிட்டு இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, ட்ரம்ப் எப்படி எப்ப பார்த்தாலும் செய்யாட்டினாலும் நல்லது செஞ்ச மாதிரியே பேசுவாரு. இந்த உலகத்துல 8 போரை சமாதானமாக்குன ரொம்ப ஒரு நல்ல மனசு நான் தான், எனக்கு தான் நோபல் பிரைஸ் கொடுக்கணும்லாம் சொல்லிட்டு இருந்தாரு கொஞ்ச நாள். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எப்ப பார்த்தாலும் யாராவது சண்டை போட்டா அந்த நாடுகளுக்கு என்ன பண்ணிட்டு இருப்பாரு, அட்வைஸ் பண்ணிட்டு இருப்பாரு. ஏதோ இவருக்கும் சண்டைக்கும் சம்பந்தம் இல்லாத மாதிரி எல்லாம் பேசிட்டு இருப்பாரு. அந்த மாதிரிதான் இந்த ஜெலன்ஸ்கி என்ன பண்ணுவாருன்னா, அவரே சண்டை தான் போட்டுட்டு இருப்பாரு, இருந்தாலும் அவரே பிரச்சனையில தான் இருந்துட்டு இருப்பாரு. பக்கத்து நாடுகளுக்கு எல்லாம் என்ன பண்ணுவாரு, நான் தான் காப்பாத்திட்டு இருக்கேன், அந்த ஐரோப்பாவே நான் தான் தூக்கி நிறுத்திட்டு இருக்கேன், இந்த உலகத்துக்கே நான் தான் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணுவாரு, கொஞ்சம் உக்ரைன்ல ஜெலன்ஸ்கி பேசுவாரு. அது என்ன ஆயிருன்னா ட்ரம்ப்புக்கு கொஞ்சம் ரோசமாயிரும். நான் தான் உலகத்துடைய நாட்டாமேன்னு சொல்லிட்டு இருக்கேன், நீ என்னமோ நடுவுல நான் தான் நாட்டாமேன்னு இருக்கியா அப்படிங்கிற மாதிரி ஒரு கிளாஷ் என்ன ஆயிடுச்சுன்னா இந்த ஈரான் விஷயத்துல வந்துருச்சு. ஏன்னா உக்ரைன்லயே போர் இருக்கு, ஆனா ஈரான் போற நிறுத்துறதுக்கு என்னுடைய உதவி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு உக்ரைனுடைய அதிபர் சொல்லியிருக்காரு. உக்ரைன்லயே உன்னால ஒண்ணும் நிறுத்த முடியாம தான் காசா போருக்கு 1 வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்சிருச்சு. 3-4 வருஷமா உக்ரைன் போர் நிறுத்துது. 4 வருஷமா நிறுத்த முடியாத ஒன்னால ஈரான் போர்ல அமெரிக்காவுக்கு உதவ போறியா, இப்படிதான் நீ ஊருக்குள்ள சொல்லிட்டு இருக்கியாங்கிற மாதிரி ட்ரம்ப் கோவப்பட்டு இருக்காரு. பத்தாவதுக்கு இந்த உக்ரைன்ல இருந்து என்ன பண்ணாங்கன்னா, கொஞ்சம் ஒரு மாதிரி ட்ரோன்களை எல்லாம் அனுப்புனாங்க. அது என்ன ட்ரோன்னு பாத்தீங்கன்னா, ரஷ்யாவுக்கு ஈரான் ஒரு ட்ரோன் கொடுத்தாங்க. அந்த ட்ரோனை முறியடிக்கக்கூடிய ஒரு ட்ரோனை உக்ரைன் கண்டுபிடிச்சிருந்தாங்க. அப்ப என்ன நினைக்கிறாங்கன்னா, ரஷ்யாவுக்கு வந்தது ஈரானுடைய ட்ரோனுனா இப்ப அமெரிக்கா அடிக்கிறது ஈரானுடைய ட்ரோன் தான், நாம கண்டுபிடிச்ச கண்டுபிடிப்பை அங்க கொடுத்துடலாம்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சதை கொடுத்திருக்காரு. கொடுத்தது என்னமோ 4 தான், 4 கொடுத்து போட்டு இவருதான் இந்த மொத்த போரையுமே கையில நிறுத்தி வைக்கிற மாதிரி பேசிட்டாரு. பத்தாவதுக்கு ட்ரம்ப்புக்கு நாம தான் ஹெல்ப் பண்றோம், நாம இல்லாட்டினா இன்னைக்கு ட்ரம்ப்பே இல்ல, ட்ரம்ப்கிட்ட வேணா போய் கேட்டு பாருங்கிற அளவுக்கு ஜெலன்ஸ்கி பேசி விட்டாரு. அது என்ன ஆயிடுச்சுன்னா இப்ப ட்ரம்ப்புக்கு ரொம்பவே ஒரு மாதிரி எமோஷனல் டேமேஜா போயிடுச்சு. என்னடா இது, நாம எல்லாத்துட்டையும் பெருமை பேசிட்டு இருந்தா இப்ப நமக்கே இவன் தான் உதவி செய்யற மாதிரி பேசுறானேன்னு சொல்லிட்டு ஒரு மனசு கஷ்டத்தாயி, இனி உனக்கு ஹெல்ப்பும் இல்ல, உன்னுடைய தேவையே எனக்கு இல்லைங்கிற மாதிரி கழட்டி விட்டுருக்காங்க. பொறுத்திருந்து பார்க்கலாம். ஆனா கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும், இப்படிதான் இவர் எல்லா நாட்டிலயுமே சொன்னாரா, இந்தியா பாகிஸ்தான் போர் நின்னதுக்கு காரணமே என்னமோ தான்னு சொல்லிட்டு ஒரு 100 தடவை சொல்லியிருப்பாரு. அதுதான் இன்னைக்கு ஜெலன்ஸ்கி ஈரான் அமெரிக்கா போர்ல நான் தான் உதவுறேன்னு ஒரு 100 தடவை சொல்றாரு. இன்னும் சொல்ல போனா அவருடைய பேர பிள்ளைய வந்தா கூட ட்ரம்ப் நம்மள்ட்ட தான் உதவி வாங்கினாருன்னு சொல்லி வச்சுட்டுதான் இவர் சாவாரு. அந்த அளவுக்கு இவரும் ட்ரம்ப்புக்கு சலிக்காம பெருமை பேசுறவர் தான். அடுத்தது உங்களுடைய பார்வைக்கு ஒரு விஷயத்தை கொண்டு வரணும். ஈரானுக்கு அப்புறம் அடுத்த போர் கியூபால வரப்போகுது. அமெரிக்கா அறிவிச்சுட்டாங்க கியூபால தான் நம்ம போர் செய்ய போறோம்ட்டு. அதனால என்ன பண்ணிருக்காங்கன்னா, இப்ப 1 கோடி பேர் பயன்படுத்தக்கூடிய மின்சாரத்தை கட் பண்ணி ஒட்டுமொத்த நாட்டையும் இருட்டுல போட்டிருக்காங்க. நினைச்சு பாருங்க, நவீன உலகத்துல கரண்ட் எல்லாம் இல்லாம வாழ முடியுமா? அந்த மாதிரி எல்லாம் அநியாயம் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க பாத்தீங்கன்னா மத்த நாட்டுல ஜனநாயகத்தை நிலைநாட்டுறதை பத்தி பேசுறாங்க. இவங்களுக்கு ஒரு நாடு பிடிச்சிருக்குன்னா அங்க போய் என்ன பண்ணுவாங்க, அதை கைப்பற்றதுக்கு என்ன வேணா செய்யறாங்க. இப்ப 1 கோடி மக்கள் அங்க கஷ்டப்பட்டு இருக்காங்கன்னா நினைச்சு பாருங்க. கியூபாவே இப்ப இருட்டுல மூழ்கி இருக்கு. இதுக்கு காரணம் அமெரிக்கா தான். இதுல வேற என்ன சொல்றாரு, சீக்கிரம் ஈரான் போற முடிச்சுடுங்கப்பா, நான் போய் கியூபாவை கைப்பற்றணும்னு சொல்லிட்டு ட்ரம்ப் புலம்பிட்டு இருக்காரு. பிரஸ் மீட்லயே அதை சொல்லியிருக்காரு. அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா பகிரங்கமா சொல்லிட்டே போய் என்ன பண்றாங்க, போர் செய்யறாங்க. கேட்டா அந்த நாடு அழகா இருக்காம கியூபா, அதனால அழகா இருக்கிறது அவருக்கு வேணும்னு சொல்லிட்டு ஏதோ குடும்ப சொத்தை கேட்கற மாதிரி என்ன பண்ணிட்டு இருக்காரு, உரிமையா கேட்டுட்டு இருக்காரு. ரொம்ப ஒரு அதிர்ச்சியான தகவல் என்னன்னா, இஸ்ரேல் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, இந்த அரபு நாடுகளை எப்படியாவது இழுத்து விட்டுறணும் சண்டைக்குங்கிறதுக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கறதுனால என்னதான் பண்றது, நாமளும் என்னென்னமோ பண்றோம். அப்பப்ப என்ன பண்றோம், துருக்கி மேல தாக்குதல பண்றோம், அதுக்கப்புறம் அதை ஈரான் மேல பழிய போடுறோம். இருந்தாலும் தூக்கி பேசாம இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, சவுதியிலேயே சில இடத்துல தாக்குதல் பண்ணது இஸ்ரேல் தான் அப்படின்னு சொல்லிட்டு தெரிய வருது. அதையும் பாத்தீங்கன்னா சவுதி பேசாம இருந்துகிட்டாங்க. எதுக்காக இப்படி தாக்குதல் பண்ணாங்கன்னா, அப்படியே ஈரான் மேல பழி விழுந்து சண்டை போட ஆரம்பிப்பாங்கன்ட்டு. ஆனா இவங்க எல்லாம் புரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணிட்டாங்க, எங்களுடைய நட்பு நாடுகளோட நாங்க சண்டை போட மாட்டோம், சகோதர நாடுகளோடு சண்டை போட மாட்டோம், நாங்க எதிரிகளுடைய அந்த ஜியோனிச
சூழ்ச்சியை அறிந்திருக்கோம்னு சொல்லிட்டு என்ன பண்ணாரு, எர்டோகான் கூட வந்து அறிவிச்சிருந்தாரு 2 நாளைக்கு முன்னாடி. இந்த மாதிரி இப்படி அங்கங்க போய் 1-2 செஞ்சுட்டு தான் வந்துட்டு இருக்காங்க இஸ்ரேல். அதாவது அமெரிக்காவுடைய நிலையங்களை தாக்குறோம்னு சொல்லிட்டு ஈரானு அங்க மத்திய கிழக்குல இருக்கக்கூடிய அரபு நாடுகளை தாக்குனா, அந்த அரபு நாடுகள்ல சண்டையை மூட்டுறதுக்காக இஸ்ரேலும் சேர்ந்து தாக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது இப்ப தெரிய வந்திருக்குது. இந்த நிலைமையில அடுத்தது சவுதியில இருக்கக்கூடிய முக்கியமான இடங்களை ஏதாவது குறி வச்சு தாக்கணும் அப்படிங்கக்கூடிய ஒரு ஐடியால இருக்காங்க. ஏன்னா அப்படி ஒண்ணு நடந்தா மட்டும்தான் ஷியாக்களுக்கும் சன்னிகளுக்கும் வந்து பிரச்சனை வரும். அதுவரை இல்லாட்டினா பிரச்சனை வரமாட்டேங்குது. முஸ்லிம்கள் எல்லாம் ஒன்றிணைந்து ஈரான் பக்கம் நிக்கிறாங்க. ஆனா அவங்க ஒன்றிணைந்தாங்கன்னா என்ன ஆயிரும், நமக்கு நஷ்டம் தான். அவங்கள பிரிச்சு விடணும், ஷியா சன்னின்னு பிரிச்சு விட்டு இது மதக்கலவரமா ஆக்கணுங்கிறதுக்காக மக்கால இருக்கக்கூடிய புனித ஸ்தலங்கள், இன்னும் முக்கியமான இடங்கள், புனித ஸ்தலங்கள் அப்படிங்கிறது அங்க மக்கா மதீனா 2 இருக்கு. ஆனா அவங்க என்ன பண்றாங்கன்னா ஏதாவது ஒரு முக்கியமான இடத்த வந்து இவங்க வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. ஆனா அதுல ஒரு பிரச்சனை என்னன்னா, அப்படி பண்ணி போட்டு அவங்கதான் இஸ்ரேல் தான் தெரிஞ்சிச்சுன்னா அது இஸ்ரேலுக்கு இன்னும் நஷ்டமாவும் போயிடும். ஏன்னா எல்லாரும் ஒன்றிணைந்து என்ன பண்ண ஆரம்பிச்சிருவாங்க, இஸ்ரேல் எதிர்க்க ஆரம்பிச்சிருவாங்க. அதனால வந்து ரகசிய வேலைகளை பண்றதுக்காக இவங்க திட்டமிடுறாங்கன்னு சொல்லிட்டு இப்ப தகவல் வந்திருக்குது. உளவு தகவல் மூலமாக இந்த இடத்துல கொஞ்சம் வந்து சவுதி வந்து உஷாராயிக்கணும். பொதுவாவே வந்து முஸ்லிம் நாடுகள் புரிஞ்சுக்கிட்டாங்க. இதுல வந்து நடுவுல இஸ்ரேல்காரன் பூர்வான் எதையாவது ஒண்ணு பண்ணி விட்டு பிரச்சனையை மூட்டி விட்டுருவான் அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சுட்டுதான் வந்து பாத்துட்டு இருக்காங்க. இருந்தாலும் இஸ்ரேல் வந்து இதற்கான முயற்சிகள் எல்லாம் எடுத்துட்டு இருக்காங்க அப்படிங்கக்கூடிய ஒரு சில தகவல்கள் வெளியானனால இப்ப வந்து மத்திய கிழக்குல இருக்கக்கூடிய அரபு நாடுகள், முக்கியமா வந்து சவுதி போன்ற நாடுகள் வந்து கொஞ்சம் பயத்துலதான் இருந்துட்டு இருக்காங்க. இந்த அரபு நாடுகளுக்கு இதெல்லாம் தேவையான்னு தான் நம்ம கேட்கணும். இந்த அமெரிக்காவுக்கு இஸ்ரேலுக்கும் இவங்க இடம் கொடுத்ததே எதுக்காகன்னு வந்து பாத்தீங்கன்னா, ஒண்ணு அமெரிக்காவுடைய பேஸ் வைக்கிறதுக்காக இடம் கொடுத்தாங்க. இன்னொன்னு இஸ்ரேலுக்கு வந்து என்ன பண்ணாங்கன்னா டைரக்டா இடம் கொடுக்கல, ஆனா வந்து நட்பு வச்சுட்டு இருக்காங்க. எதுக்காக வச்சிருக்காங்கன்னு பார்த்தா இந்த ஈரானை எதிர்க்கிறதுக்காக தான் வச்சுட்டு இருக்காங்க. அவங்கள பொறுத்தளவுக்கு ஈரான் தான் நம்மளுடைய வில்லன், நாம வந்து பார்த்தா சன்னி, அவங்க சியா, அதனால நம்மளதான் அவங்க அடிப்பாங்கன்னு சொல்லிட்டு இவங்களுக்கு ஒரு பயம் இருந்துட்டு இருந்துச்சு. ஆனா கடைசியில பார்த்தா இப்ப இந்த பிரச்சனையே சியா சன்னி பிரச்சனை கிடையாது. இப்ப வந்த பிரச்சனையே அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நடுவுல மாத்திட்டாங்க. இதுல வேற பாத்தீங்கன்னா அந்த கூட இருக்கக்கூடிய அவனுங்களே எப்படிப்பட்டவனுங்க, சண்டை மூட்டுறதுக்கு என்ன வேணா செய்யறாங்கன்னு தெரிஞ்சிச்சு. கடைசிக்கு அமெரிக்கா கூட இஸ்ரேல் கூட சேர்ந்தாலும் கூட அவனுங்க இவங்களை நல்லா பாத்திருந்தா கூட வந்து ஓரளவுக்கு என்ன பண்ணலாம், நியாயமா முஸ்லிம் நாடுகளுக்கு இவங்க என்ன பண்றாங்க, உதவுறாங்கன்னு சொல்லலாம். ஆனா அப்படி இல்ல, அவங்களே பிரச்சனையை மூட்டுற அளவுக்கு பெருசா வந்து பண்ணிவிடக்கூடியவங்களா இருக்காங்க. அப்படி பார்க்கும்போது ஈரானை பார்த்தாலும் சவுதிக்கு பயம், இஸ்ரேல் அமெரிக்காவை பார்த்தாலும் இப்ப சவுதிக்கு பயமாக இருந்து கொண்டிருக்கு. கூட்டணி சேர்ந்துமே பிரயோஜனமே கிடையாது அப்படிங்கறது இப்போது வந்து அரபு நாடுகள் புரிஞ்சிருப்பாங்க. இதெல்லாம் தான் இப்ப வந்த முக்கியமான தகவல். நம்ம அடுத்த ஒரு காணொளியில சந்திப்போம்.